Hi friends, welcome to Voice of Pharmacist. எங்களோட சேனல் இப்பதான் வீடியோ பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம எங்களோட வாய்ஸ் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. டுடே வந்து எம்ஆர்பி ஃபார்மசி எக்ஸாமோட ஃபார்மசூட்டிஸ் லெவல் சப்ஜெக்ட்ல ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து ஃபார்மசூட்டிஸ். அந்த சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு டாபிக்ஸை நாங்கள் கவர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நாங்கள் கவர் பண்ணுறது வந்து டேப்லெட்ஸ். இது வந்து டேப்லெட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். இது வந்து சாலிட் டோசேஜ் ஃபார்ம். இது வந்து எதால் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு மெடிக்கல் சப்ஸ்டன்ஸ் வித் ஆர் வித்தவுட் சூட்டபிள் டைல்யூயன்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் எய்தர் கம்ப்ரெஷன் ஆர் மோல்டிங் டைப் சொல்றாங்க. கேட்கலாம் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்னா, இது வந்து எந்த மாதிரி கம்ப்ரெஷன் பண்ணுறாங்க, மோல்டிங் டைப்பா அப்படின்னு கேட்கலாம். ரெண்டு சாய்ஸும் இருந்தால் ஏபி அந்த மாதிரி போத்தும் கொடுக்கலாம். அடுத்து வந்து சர்க்குலர் அண்ட் ஃப்ளாட் அண்ட் பைக் கான்வெக்ஸ் இன் ஷேப், இது ஒரு பாயிண்ட்ஸு, இது நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் டேப்லெட்ஸ். டேப்லெட்ஸில் நிறைய விதமான டேப்லெட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேப்லெட்ஸ் இன்ஜெக்ட் இன் ஓரலி, ஓரல் நம்ம எடுத்துக்கிறது மவுத்து மூலிமா. அதே டேப்லெட் யூஸ்ட் இன் த ஓரல் கேவிட்டி, ஓரல் கேவிட்டினா அண்டர் த டங்க் அந்த மாதிரி எடுத்துக்கிறது. டேப்லெட் யூஸ்ட் இன் த ப்ரிப்பேர் த சொல்யூஷன், நம்ம ஒரு பவுடர் கொடுத்துருவாங்க, அந்த சொல்யூஷனை வந்து மிக்ஸ் பண்ணி டிசால்வ் பண்ணி எடுத்துக்கிறது. அட்மினிஸ்ட்ரேட்டட் பை அதர் ரூட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்மளோட ஸ்கின்னை வந்து கட் பண்ணிட்டு அந்த ஸ்கின்னை உள்ள அந்த ட்ரக்கை வச்சுட்டு அந்த ட்ரக் வந்து ப்ரோலாங்காக ரிலீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டட் பை அதர் ரூட்ஸ். வாங்க இந்த டாபிக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளைன் உள்ள பார்க்கலாம். இப்போ வந்து டேப்லெட் இன்ஜெக்டர் ஓரலில் ஃபர்ஸ்ட் வந்து சியோவல் டேப்லெட். சியோவல் டேப்லெட் வந்து இது ஒரு மெக்கானிக்கல் டிஸ்இன்டகிரேட்டர். அப்படின்னா இதில் வந்து டிஸ்இன்டகிரேட்ஸ் ஏஜென்ட்ஸை ஆட் பண்ண மாட்டாங்க, ஒன்லி எக்ஸிபியன்ஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. எக்ஸிபியன்ஸ் என்ன மாதிரி ஆட் பண்ணுவாங்கன்னா சார்பிட்டால், மேனிட்டால். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா ஆன்டாசிட், மல்டிவிட்டமின், விட்டமின் சி. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து கம்ப்ரஸ்ட் டேப்லெட். இது வந்து மிக்சர் ஆஃப் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸிபியன்ஸ் டு ஃபார்ம் த கம்ப்ரஸ்டு. இதுக்கு இன்னொரு நேம் எப்படி சொல்லலாம்னா கம்ப்ரஸிங் காம்பேக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் பேராசிட்டமல் டேப்லெட்ஸு, அசிக்ளோஃபினக் டேப்லெட்ஸ், நார்மல் டேப்லெட்ஸ் இருக்குல்ல அதுதான். அடுத்து வந்து மல்டி கம்ப்ரஸ் டேப்லெட். மல்டி கம்ப்ரஸும் ஒன் மோர் காம்போசிஷன், ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு காம்போசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டமல் வித் அசிக்ளோஃபினக்ஸ் காம்போசிஷனில் அதுதான் வந்து இது. இதோட ஆக்ஷன் வந்து ப்ரோலாங் ஆக்ஷனாக இருக்கும் இந்த மாதிரி காம்போசிஷனாக இருக்கும்போது. ஃபோர்த் என்னன்னா என்ட்ரி கோட்டட் டேப்லெட். இது வந்து கேஸ்ட்ரிக் ரீஜன் இருக்குல்ல, அந்த ரீஜன் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் இந்த என்ட்ரி கோட்டட், பட் வந்து இன்டெஸ்டைன் ரீஜனில் போயிட்டு ரிலீஸ் ஆகும், அதுக்கு நேம் தான் என்ட்ரி கோட்டட் டேப்லெட். ஃபார் எக்ஸாம்பிள் பிசாகோடல் டேப்லெட். நெக்ஸ்ட் வந்து சஸ்டைன் ரிலீஸ் டேப்லெட். இது சஸ்டைன் ரிலீஸ்க்கு வந்து அதர் நேம் நிறைய இருக்கு. ஒன்று ப்ரோலாங் ரிலீஸ் டேப்லெட், இல்லைன்னா கண்ட்ரோல் ரிலீஸ் டேப்லெட், இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் ரிலீஸ் டேப்லெட். மேக்சிமம் இது வந்து டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸும் அப்புறமே பிபி ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி சஸ்டைன் டேப்லெட்டு. சரிங்களா? இது இந்த சஸ்டைன் டேப்லெட் வந்து டைம் லாங்கர் பீரியட் ஆஃப் த டைம் இந்த ரிலீஸ் ஆகிறது லாங்கர் பீரியடாக இருக்கும். ஆக்டிவ் இன்கிரீசஸ் ஸ்பெசிஃபிக் டோசேஜ் ஃபார்ம் தான் இதில் ஆட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரக்ஸுங்க. அடுத்தது சுகர் கோட்டட் டேப்லெட்ஸ். எதுக்காக சுகர் டேப்லெட்ஸ் வந்து சுகர் கோட்டட் டேப்லெட்ஸ் என்னன்னா, ஒவ்வொரு இதுக்கு டேப்லெட் வந்து பிட்டராக இருக்கும், அந்த பிட்டர் வந்து மாஸ்க் பண்ண தான் இந்த கோட்டட் வந்து சுகர் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து டேஸ்ட் ஆஃப் மாஸ்க் ஆஃப் அன்பிளசன்ட் டேஸ்ட்னு சொல்லலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இபுப்ரூஃபன். இபுப்ரூஃபன் வந்து ஒரு அன்டெஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால தான் இபுப்ரூஃபன் வந்து ஒரு சுகர் கோட் டேப்லெட் கொண்டு வராங்க. அடுத்தது ஃபிலிம் கோட்டட் டேப்லெட்னா இந்த டேப்லெட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களா, அந்த டேப்லெட்ல கவர்ட் வித் மோர் தின் ஆஃப் த லேயர் ஆஃப் த ஃபிலிம். டேப்லெட் கவர் பண்ணுவாங்க, மோர் ஃபிலிம்ஸ் வந்து கோட் பண்ணுவாங்க, அதுதான் ஃபிலிம் கோட்டட் டேப்லெட். இந்த ஃபிலிம் கோட்டட் டேப்லெட்ல எக்ஸாம்பிள் வந்து மெட்ஃபார்மின், அதுதான் டயபெட்டிக் பேஷண்ட் யூஸ் பண்ணுறதான். ஏன் இந்த மாதிரி சஸ்டைன் ரிலீஸ் டேப்லெட்டோ ஃபிலிம் கோட்டட் டேப்லெட்டோ என்ட்ரி கோட்டட் டேப்லெட்ஸ்னா அந்த குறிப்பிட்ட ரீஜன்ஸில் போயிட்டு இது ரிலீஸ் ஆகும், இல்லைன்னா ப்ரோலாங் டைம்ஸில் வந்து எடுத்துக்கும்.
அதில் தான் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், ப்ரோலாங் டைம்ஸாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து டேப்லெட் யூஸிங் ஓரல் கேவிட்டி. நம்ம எடுத்துக்கிற டேப்லெட்ஸ் மவுத்லேயே டிசால்வ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பக்கல் டேப்லெட்ஸ். It is one of the dissolve in yielded between chick and gum. சிக்குக்கும் அந்த கம்முக்குள்ள இடைப்பட்டு இருக்கும். அதில் மியூக்கஸா, ஓரல் மியூக்கஸ் இருக்குல்ல, அந்த ஓரல் மியூக்கஸில் டைரெக்டாக நமக்கு வந்து ட்ரக் வந்து ரிலீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் குரோலான் அந்த டேப்லெட்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து வந்து சப்லிங்கல் டேப்லெட். இது வந்து அண்டர் த டங்க், ட்ரக் அண்டர் யுவர் டங்க் வச்சுட்டு டைரெக்டாக நம்மளுக்கு வந்து பிளட்ல வந்து மிக்ஸ் ஆகும். அதான் டைரக்ட் குயிக்லி ஆக்ஷன். தட் எக்ஸாம்பிள் வந்து நைட்ரோகிளிசரின். தேர்ட் ட்ரக் வந்து லொசஜன் அண்ட் ட்ரோசஜன். இது ஒரு மவுத் டிசால்விங் ஏஜென்ட் தான். ஸோ ரிலீசிங் டிசால்வ் சலைவா பேஸ் பண்ணி இந்த ட்ரக் வந்து ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் இதுல வந்து எந்த ஒரு டிஸ்இன்டெகிரேட் ஏஜென்ட்ஸும் ஆட் பண்ண மாட்டாங்க ட்ரோசன்ஸ்ல. இது வந்து லோக்கல் மெடிகேஷன் இன் மவுத் ஆர் த்ரோட் பெயின்க்கு அந்த மாதிரி இதுக்கான இந்த ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் அனஸ்தெட்டிக் யூஸ் பண்ணலாம், ஆன்டிசெப்டிக், ஆன்டிபயோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் வந்து இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்தது டென்டல் கோன். அந்த டென்டல் கோன் யூஸ் பண்ற எக்ஸிபியன்ஸ் என்ன மாதிரினா லாக்டோஸ், சோடியம் பைகார்பனேட். இதோட டிசால்விங் டைம்ஸ் இந்த கோன் வந்து 20 to 40 minutes. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கலாம். இது வந்து டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப்டர் டூத் ஆஃப் ஸ்மால் கேவிட்டி. நம்ம டூத் வந்து நம்ம சொத்தப்பல் விழுந்துடும்ல, அதில் வச்சுட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரக் வந்து ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும். இது ஒரு எக்ஸாம்பிள், சரிங்களா? 20 to 40 minutes. இது ஒரு டென்டல் கோன். நெக்ஸ்ட் வந்து டேப்லெட் யூஸ் இன் ப்ரிப்பேர் சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிற டேப்லெட்ஸ் வந்து ஒரு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ரசஸ் டேப்லெட். இந்த எஃப்ரசஸ் டேப்லெட்னா இது பிரசன்ஸ் ஆஃப் டீலிபரேட்டட் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து இதில் பிரசன்ஸ் ஆகிருக்கும். இது வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த கேஸ் வந்து எவாபரேட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து அப்படியே வாட்டரை எடுத்துக்கலாம். என்னென்ன மாதிரி ஆக்டிவ் மெடிக்கமெண்ட்ஸ் இதில் இருக்குன்னா சோடியம் பைகார்பனேட், சிட்ரிக் ஆசிட், டார்டாரிக் ஆசிட், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து காமன் இன்டர்வென்ஷன் ஏதோ ஒன்று இருக்குன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அவங்க வந்து எடுத்துக்கலாம் மேக்ஸிமம். இல்லை நம்மளுக்கு ஹார்ட் பர்ன், ஸ்டொமக் அப்செட்டு, இன்டைஜஷன்ஸ் இவங்கெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டிடின் அந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து டிஸ்பென்சிங் டேப்லெட். இந்த டிஸ்பென்சிங் டேப்லெட் வந்து டிஸ்இன்டெகிரேட்டட் குயிக்லி, அதுக்கு நேமே டிஸ்இன்டெகிரேட்டட் குயிக்லி டிஸ்பென்சிங் டேப்லெட்டுக்கு. இது வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும் போது மவுத்தில் வந்து இமிடியேட்டாக டிஸ்பென்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்பிரின் டேப்லெட், சரிங்களா? தேர்டு வந்து ஹைப்போடெர்மிக் டேப்லெட். இந்த ஹைப்போடெர்மிக் வந்து சாஃப்டாக இருக்கும், ரெடிலி சாலிபிள் டேப்லெட். இது சூட்டபிள் வெஹிக்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஃபார் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குல்ல, இன்ஜெக்ஷன்ஸ்லாம் அதெல்லாம் வந்து பேரட்டல் ரூட்ஸ். இதுதான் ஹைப்போடெர்மிக் டேப்லெட்ஸ். தேர்ட் வந்து ட்ரைச்சுவேட்ஸ் டேப்லெட்ஸ். இது மோல்டிங் இந்த ஷேப் இன் அலோட் டு லிக்விட் எவாபரேட்டட். இது வந்து மாய்ஸ்டர் வந்து டிசைன்ரேட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. டிசைன்ரேட் ரெடியில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாக்டோஸ், சுர்கோஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் நைட்ரோகிளிசரின் டேப்லெட். இப்போ வந்து டேப்லெட் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை அதர் ரூட். ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ளான்ட் டேப்லெட். இந்த இம்ப்ளான்ட் டேப்லெட்டும் மைனர் சர்ஜரி வந்து இன்னொரு ஸ்கின் இதில் வந்து பண்ணிட்டு அந்த ட்ரக்ஸை வந்து இது பண்ணிடுவாங்க. அது வந்து ப்ரோலாங் ஆஃப் ரிலீஸ் வந்து ஆகும். நெக்ஸ்ட் வந்து வெஜினல் டேப்லெட். இந்த வெஜினல் டேப்லெட் வந்து வெஜினல் இன்சர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ப்ரோலாங் ஆஃப் வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கவங்க வந்து வெஜினல் டேப்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் டேப்லெட். ஃபார்முலேஷன் டேப்லெட்ஸ் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் எக்ஸிபியன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைல்யூயன்ட்ஸ், அதுக்கு நேம் இன்னும் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. பைண்டர், டிஸ்இன்டெகிரேட்டட், சூப்பர் டிஸ்இன்டெகிரேட்டட், lubricants, ஆன்டிஹைட்ரஜன்ஸ், கிளைனட்ஸ், கலரன்ஸ், ஸ்வீட்னர், ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸிபியன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைல்யூன்ட்ஸ். டைல்யூன்ட்ஸ் எதுக்காக ஆட் பண்ணுறாங்கன்னா
required the bulk of the tablet டேப்லெட்டோட வெயிட்ஸ் வந்து அதிகப்படுத்தவும் அது இல்லாமல் அதோட ப்ரொடியூசிங் ஆஃப் ஃப்ளோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த டைலூன்ஸ் ஆட் பண்ணுவோம். இதில் வந்து 2 விதமான டைலூன்ஸ் ஆட் பண்ணலாம். ஒன்று வந்து இன்சால்யூபிள், ஒன்று வந்து சால்யூபிள். இன்சால்யூபிளுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ச், பவுடர்ட் செல்லோஸ், MCCP, ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ கிறிஸ்டலின் செல்லோஸ், கால்சியம் பாஸ்பேட், இதெல்லாம் இன்சால்யூபிள் டைலூன்ஸ். நெக்ஸ்ட் வந்து சால்யூபிள் டைலூன்ஸ், லாக்டோஸ், சுக்ரோஸ், மேனட்டால், சார்பிட்டால், இந்த மாதிரி வந்து டைலூன்ஸ் வந்து சால்யூபிள் டைலூன்ஸ். சரிங்களா? இன்சால்யூபிள், சால்யூபிள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பைண்டர்ஸ். பைண்டர்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, நம்ம ஒரு கிரானுல்ஸ் பண்றோம்ல, அந்த கிரானுல்ஸ் வந்து பைண்ட் ஆகிறதுக்காக யூஸ் பண்றது தான் பைண்டர்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் பைண்டர்னா சுக்ரோஸ், லிக்விட் குளுக்கோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் பைண்டர் என்னென்னா அக்கேஷியா, ட்ரக்ககன், ஜெலாட்டின், ஸ்டார்ச் பேஸ்ட், ப்ரீஜெலாட்டின் ஸ்டார்ச், செல்லுலோஸ், இதெல்லாம் நேச்சுரல் பைண்டர். சிந்தட்டிக் ஆர் செமி சிந்தட்டிக் பாலிமர் பைண்டர்ஸ் என்னன்னா மெத்திலியல் செல்லுலோஸ், எத்தில் செல்லுலோஸ், ஹைட்ராக்சி பாலிப்ரோபைல் செல்லுலோஸ், ஹைட்ராக்சி பாலிப்ரோபைல் மெத்தில் செல்லுலோஸ், சோடியம் கார்பாக்சைல் மெத்தில் செல்லுலோஸ், பாலிவினைல் ப்ரோபலடின், அப்புறம் பாலிஎத்திலின் கிளைகால். இந்த மாதிரிலாம் செமி சிந்தட்டிக் 3 விதம் இருக்கு. சுகரு, நேச்சுரல், செமி சிந்தட்டிக் ஆர் சிந்தட்டிக். இது வந்து ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி, நம்ம ஒரு கிரானுல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும்போது ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கரெக்டாக கொடுக்கும். இதனால ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸையும் இது வந்து கரெக்டாக இருக்கும். யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் வந்து இது வந்து வெயிட் வந்து கொடுக்கும், கான்ஸ்டன்ட் வெயிட்ஸ். அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பைண்டரு. நம்ம யூஸ் பண்ணுற பைண்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ட்ரக் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டமல் 650 mg. அந்த 650 mgல 10% ஆஃப் பைண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். அதுக்கு கம்மியாக யூஸ் பண்ணலாம், ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அதிகமாக யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து வெயிட் வேரியேஷன்ஸ் வந்து வேரி ஆகலாம். இது நம்ம பைண்டர்ஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணோம்னா இது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இன்டாக்ட் வித் காம்பேக்ட் மாஸ் வந்து எந்த ஒரு இதை வந்து இன்டாக்ட் ஆகாது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்இன்டகிரேட். இந்த டிஸ்இன்டகிரேட் வந்து ஒரு மிக்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இந்த இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ச் அண்ட் செல்லுலோஸ். இந்த டிஸ்இன்டகிரேட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணலாம்னா 5 to 15% கான்சன்ட்ரேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த டிஸ்இன்டகிரேட் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, நம்மளோட டேப்லெட்ஸ் வந்து டிஸ்இன்டகிரேட் பிரேக் டவுன் ஆக வந்து யூஸ் பண்றாங்க. பர்டிகுலரா போய் GIT ட்ராக்ல, கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக்ல வந்து டிஸ்இன்டகிரேஷன் ஆக இந்த வந்து யூஸ் பண்றாங்க. அதே வந்து சூப்பர் டிஸ்இன்டகிரேட்டட்னா, இந்த சூப்பர் டிஸ்இன்டகிரேட் வந்து எதாவது ஆக்ட் ஆகுதுன்னா ஸ்வெல்லிங். இது வந்து டேப்லெட் வந்து ஸ்வெல் ஆகிட்டு அப்புறம் வந்து இது வந்து டிசால்வ் ஆகும். இன்க்ரீசிங் ஆஃப் வால்யூம் ஆஃப் த கிரானியூல்ஸும் சொல்லலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து சோடியம் ஸ்டார்ச்சு, கிராஸ்போவிடோன், இதுதான் வந்து எக்ஸாம்பிள் சூப்பர் டிஸ்இன்டகிரேட். நெக்ஸ்ட் வந்து லுப்ரிகன்ட்ஸ். லுப்ரிகன்ட்ஸ்னா ரெடியூஸ் தி ஃப்ரிக்ஷன் ஆஃப் பிட்வீன் டேப்லெட் அண்ட் டைஸ். நம்ம கம்ப்ரெஷன் பண்ணுவோம்ல, டைஸுக்கும் நம்மள டேப்லெட் கிரானியூல்ஸ் இருக்குல்ல, அந்த கிரானியூல்ஸ்க்குரிய ஃப்ரிக்ஷன் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த லுப்ரிகன்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த லுப்ரிகன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணனா டூரிங் எஜெக்ஷன் ப்ராப்ளம் வந்து தடுக்கலாம் கரெக்டா. அடுத்து வந்து இம்ப்ரூவ் த ஃப்ளோ ரேட். இந்த ஃப்ளோ ரேட்டையும் அதிகப்படுத்தலாம். இந்த லுப்ரிகன்ட்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கான்சன்ட்ரேஷன் வந்து ஆட் பண்ணலாம்னா 1% தான் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டால் ஆர் ஸ்டெரிக் ஸ்டார்ச், அந்த மாதிரி ஸ்டார்ச்லாம் யூஸ் பண்ணோம்னா 2 to 10% யூஸ் பண்ணலாம். அதே மெக்னீசியம் ஸ்டெரேட் அது யூஸ் பண்ணலாம். அதே டால்க் யூஸ் பண்ணோம்னா 1 to 10% யூஸ் பண்ணலாம். அடுத்து பாலிஎத்திலீன் கிளைகால் யூஸ் பண்ணலாம். இதுதான் லுப்ரிகன்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆன்டி அட்ரசன். இந்த ஆன்டி அட்ரசன் வந்து எதுக்காகனா ஸ்டிக்கினஸ் வந்து ரெடியூஸ் பண்றதுக்காகவும் ப்ரிவென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது ஆன்டி அட்ரசன்ஸ். இதை வந்து என்ன மாதிரியான எக்ஸிபியன்ஸ் ஆட் பண்ணலாம்னா டால்க், மெக்னீசியம் ஸ்டெரேட், கார்ன் ஸ்டார்ச் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் இது லுப்ரிகன்ட்ஸ்ல ஆட் பண்ணுவாங்க. இந்த லுப்ரிகன்ட்ஸ்ல கரெக்டாக நம்ம ஆட் பண்ணோம்னா ஆன்டி அட்ரசன் ஸ்டிக்கிங் ப்ராப்ளம்ஸும் வராது. இல்லைன்னா எக்ஸஸாக ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அது கிளைனட்ஸ் வந்து இது யூஸ் பண்ணிட்டு வந்து இம்ப்ரூவ் த ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ்.
இந்த ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வந்து கிளைனட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக இது எம்ஆர்பியில் கேட்டிருந்தாங்க 2023ல் எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணலாம்னு 1% ஆஃப் கான்சன்ட்ரேஷன். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ச், டால்கு, மெக்னீஷியம் ஸ்டீரேட் தான் முக்கியமாக யூஸ் பண்ணாங்க. மெக்னீஷியம் ஸ்டீரேட் தான் முக்கியமான ஒரு பெஸ்ட் lubricants and anti-adherents கிளைனட்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து வந்து கலரன்ஸ். கலரன்ஸ் எதுக்காகனா நம்ம ஒரு பேஷன்ஸ் பார்த்தோம்னா அட்ராக்டிவாக இருக்குன்றதுக்காக கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா 2 form of dyes and lakes அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து சன்செட் எல்லோ, அப்புறம் வந்து ஃபாஸ்ட் கிரீன், பிரில்லியன்ட் ப்ளூ, அமரந்த், இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஸ்வீட்னர். ஸ்வீட்னர் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம்னா ப்ரொவைடிங் ஸ்வீட் ஆஃப் த டேப்லெட்ஸ், டேப்லெட்டுக்கான ஸ்வீட்ஸ் வந்து கொடுக்கறது தான் வந்து ப்ரொவைட்ஸ். இது வந்து பிட்டர் டேஸ்ட் வந்து மாஸ்க் பண்ணுறதுக்காக இந்த ஸ்வீட்னர் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேனிட்டால் வந்து 72 டைம்ஸ் ஸ்வீட்டர் தென் சுகர். நார்மல் சுகரோட 72 டைம்ஸ் வந்து அதிகம்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அவ்வளோ. அடுத்து வந்து நேச்சுரல் ஸ்வீட்னர்ஸ் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் ஸ்வீட்னர் மேனிட்டால், லாக்டோஸ், சுக்ரோஸ், டெக்ஸ்ட்ரோஸ், இதுதான் நேச்சுரல் ஸ்வீட்னர். அது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ்னா ஆஸ்பரன்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ். ஃப்ளேவரிங் ஏஜென்ட் நம்ம யூஸ் பண்ணுற இந்த டேப்லெட்டில் 0.5% தான் யூஸ் பண்ணணும். இந்த ஃப்ளேவரிங் டேப்லெட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா பிட்டர், சால்ட்டி, சோர் அண்ட் ஸ்வீட்ஸ் கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து வால்டைல் ஏஜென்ட் சொல்லலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து வேனலின், வைல்ட் செரி, ஃப்ரூட் அண்ட் பெரி, இந்த மாதிரியான ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்.